சமூக நீதி கொள்கை பேசுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மனுநீதி கொள்கை கொண்ட பாஜகவுடன் கூட்டணி அமைத்தது ஏன் என்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் தொடர்ந்து சமூக நீதி கொள்கையை பேசி வருகிறார். ஆனால் சமூக நீதிக்கு நேர் எதிரான மனுநீதி கொள்கை கொண்ட பாஜகவுடன் பாமக கூட்டணி அமைத்தது ஏன் என்பது தெரியவில்லை. மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடு கோரி கடந்த காலங்களில் கடும் போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த போராட்டத்தில் வன்னியர் சமூகத்தினர் 21 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இருப்பினும் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த அதிமுக அரசு அந்த மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை. அதைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த திமுக 1989ஆம் ஆண்டில் அப்போதைய முதல்வர் மு. கருணாநிதி மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு கல்வி, வேலை வாய்ப்பில் 20% இடஒதுக்கீடு வழங்கினார். இந்த போராட்டத்தில் உயிரிழந்தோர் நினைவாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் விக்கிரவாண்டியில் நினைவு மண்டபம் கட்டிக்கொண்டிருக்கிறார். இது விரைவில் திறக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் இண்டி கூட்டணி வெற்றி பெறும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த போது பாஜகவை அதிமுக எதிர்க்கவில்லை. தற்போது எதிர்ப்பதாக கூறுவது ஏமாற்று வேலை. கூட்டணி தர்மம் என்றால் மத்தியில் ஆளும் பாஜகவுக்கு ஜால்ரா போடுவது அல்ல. தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது. பாஜகவை எதிர்ப்பது உண்மை என்றால் தேர்தலுக்கு பிறகும் பாஜகவை ஆதரிக்க மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறுவாரா? மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் NLC-யை தனியாருக்கு விற்று விடுவர். அத்தகைய பாஜகவுடன் பாமக கூட்டணி சேர்ந்துள்ளது என்றும் ஜி. ராமகிருஷ்ணன் பேசியுள்ளார். NLC இந்தியா நிறுவன பிரச்சனையில் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கடலூர் மக்களவை தொகுதி தேமுதிக வேட்பாளர் ப. சிவக்கொழுந்துவை ஆதரித்து திட்டக்குடி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிரேமலதா விஜயகாந்த் இவ்வாறு பேசியுள்ளார். வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுக்க வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் நடத்த கோவையைச் சேர்ந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்திற்கு நிபந்தனையுடன் அனுமதி அளித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கோவையைச் சேர்ந்த மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பில் அதன் தலைவர் ஈஸ்வரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் வாக்குக்கு பணம் கொடுப்பதை தடுக்கும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொருட்டு கோவை சிவானந்தா காலனியில் 5 நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அனுமதி கோரி தேர்தல் ஆணையத்திற்கு மனு அளித்துள்ளதாக கூறியுள்ளார். நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக வருமான வரித்துறையின் சிறப்பு குழு விசாரணை நடத்தவுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணியில் ஈடுபடும் நிறுவனத்திற்கு சொந்தமான 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்சார கேபிள்கள் திருடப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சரியான ஆவணங்களை சமர்ப்பிப்போரிடம் ரொக்கப்பணம் திரும்ப அளிக்கப்பட்டு வருகிறது. வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கு பிறகும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும். அதாவது ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிந்து தேர்தல் நடவடிக்கைகள் நிறைவடையும் வரையிலும் விதிகள் நடைமுறையில் இருக்கும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ கூறியுள்ளார். இதன்படி தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு முடிந்த பிறகும் ஆவணங்கள் இன்றி 50,000க்கு மேல் பணம் எடுத்துச் சென்றால் பறிமுதல் நடவடிக்கை தொடரும் என்றும் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி வேலூரில் நாளை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதை ஒட்டி பாதுகாப்பு பணியில் 3,900 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ். மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மகிழும் வகையில் அவர்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு. க. ஸ்டாலின் மீண்டும் உறுதியளித்துள்ளார். தமிழக ஆந்திர எல்லை வழியாக உரிய அனுமதி சீட்டு பெறாமல் இயங்கி வந்த 6 வாகனங்களை திருத்தணி மோட்டார் வாகன ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் பறிமுதல் செய்துள்ளார். லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பிடமிருந்து தனக்கு மிரட்டல் கடிதம் வந்ததாக மத்திய கப்பல் துறைமுகங்கள் துறை இணையமைச்சர் சாந்தனு தாக்கூர் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை நடைமுறைப்படுத்தினால் ஒட்டுமொத்த நாட்டையும் எரித்து விடுவோம் என்று அந்த கடிதத்தில் மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
ஆம் ஆத்மி கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர் தொகுதி எம்பி சுஷில்குமார் ரிங்குக்கு பொதுமக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பர் என்று பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய அமைச்சர் ஷோபாவின் கார் கதவை டிரைவர் திடீரென திறந்ததால் தேர்தல் பிரச்சாரத்திற்காக சென்ற பாஜக தொண்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடிகர் பவன் கல்யாணின் கட்சி நிதிக்காக தெலுங்கு சினிமா சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி 5 கோடி ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார். ரஷ்யாவில் ஏற்பட்டுள்ள கனமழை காரணமாக 10,000 வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. ரஷ்யாவில் வெள்ளம் அதிகம் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.